மாதிரி நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது சின்ன புள்ளத்தனமா இல்ல? போடா. அவுட் சூர்யா அவுட். எப்படி தோத்தேன் தோத்தன்னு சொல்றான். Hey, pick up. Come on, pick up. மச்சான் இவதுக்கு இப்ப கால் பண்றான். சரி பேசுவோம். சொல்லு மச்சான். டேய் எங்கடா இருக்க? ரோட்ல தான். டேய் ஹேய் அது இல்லடா, நான் பைக் ஓட்டிட்டு இருந்தேன், நீ போன் பண்ணதும் ஓரமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி நீ ஒண்ணு பண்ணு. நம்மளோட கன்னியாப்பன் இருக்கான்ல, நம்ம ரெகுலரா அடிக்கிற அந்த சரக்கு இருக்கு இல்லையா, அது அவன்கிட்ட டக்குன்னு வாங்கிட்டு ஓடி வா. மச்சான் என்னடா அது, நீ தான் சரக்க விட்டுட்டியே. டேய் இப்போ வெறுப்பேத்தாதடா, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இப்போ நான் சரக்கு அடிக்கலன்னு வச்சுக்கோ, கொலைகாரனாவே மாறிடுவேன். பரவாயில்லையா? டேய் சரக்கு அடிச்சாதான்டா கொலைகாரனா மாறுவாங்க, நீ என்னடா அப்படியே உல்டாவா பேசுற? டேய் ஐயோ பேசிட்டே இருப்பல, சொன்னதை செய்ய மாட்டியா நீ? ஐயோ கோவப்பட்டானே. இத பாரு, இண்டிபெண்டன்ஸ் பார்க் பக்கத்துல தான் இருக்கேன். நீ உடனே இத பாரு, 10 minutes தான் டைம் உனக்கு, அதுக்குள்ள சரக்கு வாங்கிட்டு ஓடி வந்துரு. மச்சான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? டேய் நீ சரக்க தொட்டன்னு தெரிஞ்சா நந்தினி எவ்வளவு வருத்தப்படுவான்னு யோசிச்சு பாத்தியா? ஐ டோன்ட் கேர். நீ இப்ப வாங்கிட்டு வர போறியா இல்லையா? போச்சுடா, சரக்கு வாங்கிட்டு போலன்னா என்ன வறுத்து சாப்பிடுவான் போல இருக்கே. டேய் என்னடா லைன்ல இருக்கியா இல்லையா விவேக்? இருக்க மச்சான், சொல்லு. நீ அங்கேயே இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. இவனுக்கு ஃப்ரெண்டா வாக்கப்பட்டுட்டு நல்ல பிராண்டட் சரக்கா வாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ சீக்கிரம் வருவானா? ஏற்கனவே கடுப்பா இருக்கு, சரக்கு அடிக்கலன்னா இன்னும் கடுப்பாயிடுவேன். தோத்தன்னு சொல்றான். தோத்தன ஓ கம் ஆன். எங்க ஐயோ வா சரக்கிடுறா. டேய் இருடா தள்ளி விட்டுறா. டேய் குடு டேய் அவசரப்படாதடா. டேய் மச்சான் டேய் கொஞ்சம் பொறுடா. ஒய் திஸ் கொலவெரி. டேய் அசிங்கப்படுத்திட்டாங்கடா, என்ன அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? யாருடா? வந்திருக்காங்களே யுஎஸ்ல இருந்து ஒரு கும்பல், அதுல ஒருத்தன் இருக்கான் ரஞ்சித், அவன் தான்டா. உன் மாமா பையன் தானே, அவன் கூட நல்லவனாச்சே, நந்தினி சொல்லிச்சே. உன் மண்டைய இப்ப பொழக்க போற எவன்டா நல்ல பையன்? அவனா? வெறுப்பேத்தாதடா. எனக்கு ஆரம்பத்துல இருந்து அவன் மேல ஒரு டவுட்டாவே இருக்கு. அவன் பார்வை இருக்கே ரொம்ப ஆர்டிபிஷியலா, ரொம்ப நல்லவன் மாதிரி வேஷம் போட்ட மாதிரியே இருக்கான். எனக்கு அதான் அவனை பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அவன் எல்லைய மீறி போயிட்டான். என்னதான்டா நடந்துச்சு? டேய் எல்லாரும் சேர்ந்து சுரேகா நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதுக்கு புடவை எடுக்க கிளம்பலான்னு எல்லாருமே ரெடி ஆனோம். அதுக்கு ஏதோ நல்ல நேரம் அது இதுன்னு கொஞ்சம் லேட் ஆச்சு. அந்த கேப்ல கிரிக்கெட் விளையாடலாம் சொல்லி அந்த ரஞ்சித் இருக்கல்ல, அந்த அமெரிக்கன் மாப்ள, அவன் என்ன கூப்பிட்டான்டா. மச்சான் எந்த கொம்பை வந்தாலும் கிரிக்கெட்ல ஒன்னு அடிச்சுக்க முடியாதாடா, அதுல என்ன பிரச்சனை? அவன் சீட்டிங் பண்ணி தான்டா ஜெயிச்சான். வாட்? ஒன்னையா? அதுவும் கிரிக்கெட்லயா? என்னடா உளர்ற? டேய் அதான் சொன்னேனடா, அதுல சீட்டிங் பண்ணி தான்டா அவன் ஜெயிச்சிட்டான். இந்த லட்சணத்துல அவனோட சீட்டுக்கு மொத்த ஃபேமிலி நின்னாங்கடா அவனுக்கு சப்போர்ட்டா. செம்ம அவமானமா போச்சுடா எனக்கு. ஒவ்வொருத்தரையும் அவங்க டேய் கிரிக்கெட்ல சீட்டிங் பண்ணா கூட ஒன்ன ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் வெறும் இம்பாசிபிள் ஆச்சே மச்சான். நடந்ததை கேட்டா நீயே கோவத்துல கொலவெறி ஆயிடுவ மச்சி. சொல்றேன் கேளு. புரியுதா மச்சான்? உன் கதையை கேட்டோட எனக்கே சோகமாயிடுச்சுடா. கொஞ்சம் குடு மச்சான், நானும் குடிச்சுக்கிறேன். சும்மாடா. அவன் தைரியமானவனா இருந்தான்னு வெச்சுக்கோ, நான் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவன் பால போட்டிருப்பான். நான் கவனிக்காத டைம்ல பால போட்டுட்டு என்ன அவுட் பண்ணிருக்கான் அவன். யூஸ்லெஸ் ஃபெலோ. இது என்ன ரஞ்சி டிராஃபியா, இன்டர்நேஷனலா இல்ல 2020? ஃப்ரீயா விடுறா, வீட்ல விளையாடுற மேட்ச் தானே. டேய்
என்ன தோக்கடிச்சான்னு எல்லாரும் சொல்றாங்க மச்சான். ஆமா, இன்சல்ட் தான். இதுல என்னோட தாய்க்குள்ள வேற இருக்குல்ல, அவன் முன்னாடி என்ன கண்டபடி பேசி அசிங்கப்படுத்திட்டாங்க மச்சி. ஏதோ அந்த ரஞ்சித்தோட நல்ல நேரம் என் கோவத்தை அடக்கி வச்சுக்கிட்டேன். இல்லனா இன்னைக்கு அவன் மண்டைய பொளந்திருப்பேன். இவ சரக்கு வேற போட்டுட்ட, இப்ப என்ன செய்ய போறியோ? கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு மச்சான். இப்ப தாண்டா என் கோவம் கரெக்டா ஏறுது. ஃபுல்லா ஏறட்டும். சரக்க போட்டுட்டு அவனை என்ன பண்றான்னு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு.